Hey guys, good evening everyone. இந்த வீடியோ நீங்க எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியல பிகாஸ் நான் ஈவினிங் ரெக்கார்ட் பண்றதுனால குட் ஈவினிங் சொல்லியிருக்கேன் பிகாஸ் இட்ஸ் a recorded வீடியோ. இந்த வீடியோல ஃப்ரெஷர்ஸ் எஸ்பெஷலி இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் ஆல்ரெடி ரிப்பீட்டர்ஸாக இருந்தீங்கன்னா நிறையவே முடிச்சு வச்சிருப்பீங்க, நிறைய ரிவிஷன் பண்ணி வச்சிருப்பீங்க. சப்போஸ் இஃப் யூ ஆர் ரிவைசிங் இது ரிவிஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க, எனக்கு கண்டிப்பா ஒரு மினிமம் மார்க்ஸ் வச்சு தேவை அந்த மாதிரி சொல்ற நிறைய பேர் இருப்பீங்க. இன்னும் 15 days தான் இருக்கு நீட் எக்ஸாமுக்கு, 15 கூட கம்மியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல எஸ்பெஷலி நான் ஃப்ரெஷர்ஸ் பிளஸ் இந்த போர்ஷன் முடிக்காம எனக்கு ஒரு மாதிரி என்ன படிக்கிறதுன்னு தெரியல இருக்கிற அந்த மாதிரி பசங்க இருக்கீங்க, அவங்களுக்காக நான் ஸ்பெஷலா இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். 15 daysல லாஸ்ட் 15 daysல என்னென்னலாம் படிச்சா ஒரு டீசன்ட் ஸ்கோர் ஆச்சு எடுக்க முடியும், லாஸ்ட் 15 daysல எந்தெந்த சாப்டர்ஸ் படிக்கணும், எப்படி எல்லாம் ரிவைஸ் பண்ணணும், இதெல்லாம் நான் சொல்ல போறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 15 daysல நான் ஒரு ஃபர்ஸ்ட் 2 days மட்டும் சொல்றேன். மீதி எல்லா 15 days ஷெட்யூலும் நான் என்னோட டெலிகிராம் சேனல்ல நான் போஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் 2 days வாங்க. இந்த இடத்துல டே 1 பாரு எல்லாரும். சரியா? இங்க பாத்தீங்கன்னா டே 1 இருக்கு. டே 1ல பயாலஜில பாத்தீங்கன்னா மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கொடுத்திருக்காங்களா? சோ டே 1ல பயாலஜி பாத்தீங்கன்னா மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இன் ஃபிளவரிங் பிளான்ட்ஸ் அண்ட் செல் தி யூனிட் ஆஃப் லைஃப். ஏன் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த 3 சாப்டர்ஸ் டே 1ல கொடுத்திருக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. The reason is மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல இருந்து வருஷம் 8 to 9 கொஸ்டின்ஸ் வருது. அட்லீஸ்ட் 7 கொஸ்டின்ஸ் அந்த ரேஷியோல வரும். 7 to 8 9 கொஸ்டின்ஸ் வரையும் வர ஒரு சாப்டர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோ. செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இன் ஃபிளவரிங் பிளான்ட்ஸ் அதே மாதிரி 3 கொஸ்டின் கிட்ட வருஷம் வருது அந்த லெசன்ல இருந்து. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். அதே மாதிரி இந்த இடத்துல பாரு செல் த யூனிட் ஆஃப் லைஃப். செல் த யூனிட் ஆஃப் லைஃப்லயும் அதே மாதிரி 3 கொஸ்டின் கிட்ட வருஷம் வருது. சோ இது எல்லாமே ஹை வெயிட்டட் சாப்டர்ஸ்ன்றதுனால இங்க பாத்தீங்கன்னா சைடுல டிக்கு கொடுத்துருக்காங்க. இதுல ஒண்ணா முடிக்க போறேன். சரியா? அதே மாதிரி அடுத்து கீழே பாத்தீங்கன்னா இவங்க கைட் பண்றதுக்கு ரீட் ஆல் NCERT சாப்டர்ஸ் இன் ஒன் கோ 15 minutes. மேபி நீ சப்போஸ் புதுசா படிக்கணும் கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்துக்கோ. பட் நான் சொன்ன மாதிரி படிச்ச அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் படிக்கணும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் தான் படிக்கணும். அந்த மாதிரி படிச்சனா யூ கேன் கம்ப்ளீட் ஈஸிலி. அதே மாதிரி ஃபுல் PYQ சாப்டர்ஸ் முடிக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மீடியம் லெவல் கொஸ்டின்ஸ் நீ முடிக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்புறமா மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட். இதுல இருந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்ல இருந்து 3 to 4 கொஸ்டின்ஸ் வருஷம் வருது. மேக்னட்டிசம்ல இருந்து கண்டிப்பா 1 to 2 கொஸ்டின்ஸ் கிட்ட வரும். ரெண்டுமே சேர்த்தா ஒரு 6 கொஸ்டின்ஸ் கிட்ட நீ அட்டெண்ட் பண்ணலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபுல்லா முடிச்ச அப்படின்னா அதுல 2ல இருந்து 3 கொஸ்டின் கிட்ட நீ அட்டெண்ட் பண்ணலாம். சோ இதுல பிசிக்ஸ்லயும் ஒரு 8 கொஸ்டின் கிட்ட முடிஞ்சதா, 8-9 கொஸ்டின் கிட்ட. நெக்ஸ்ட் அதே மாதிரி கீழே வா. இதுல மோல் கான்செப்ட் கொடுத்திருக்காங்க. கெமிஸ்ட்ரியில மோல் கான்செப்ட் கொடுத்திருக்காங்களா? சோ மோல் கான்செப்ட் கொடுத்திருக்காங்க. சோ மோல் கான்செப்ட்ல இருந்து வருஷம் 1 to 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல எப்படியும் 1 to 2 கொஸ்டின்ஸ் வருஷம் கண்டிப்பா வரும். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து இந்த வருஷம் 2 to 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஏன்னா அது பேசிக்கான சாப்டர்ஸ். பட் த திங் இஸ் இது எல்லாத்துக்கும் ரிவிஷன் பண்றதுக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்லி நீ கேட்பேன். அதுக்காக தான் நீ எல்லாருமே இப்போ உன்னோட போன்ல மெமோனிட் ஆப் வச்சிருக்க அப்படின்னா, இல்லைனாலும் பரவாயில்ல ஏத்திக்கோ, கீழே நான் லிங்க் தரேன். சரியா? ஆப் வச்சிருக்கேன்னா பிரம்மாஸ்ட்ரா ரிவிஷன் பத்திரிகா அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்டே ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோ. சரியா? ஒரு நிமிஷம் இருங்க. சோ இந்த பிரம்மாஸ்ட்ரா ரிவிஷன் பத்திரிகா இது இருக்குல்ல, இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறத கிளிக் பண்ணி உள்ள நீ போன அப்படின்னா கெமிஸ்ட்ரி வருதா? கெமிஸ்ட்ரி உள்ள சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி இருக்கு. இந்த சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி உள்ள போனீங்கன்னா பாயிண்ட்ஸ் டு பாண்டர் இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் டு பாண்டர்ல எல்லா அந்த சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி தட் இஸ் மோல் கான்செப்டோட எல்லா கான்செப்ட்ஸும் இந்த இடத்துல யூ கேன் see that எல்லாமே அப்படியே குட்டியா கொடுத்திருக்காங்க. கரெக்டா? சோ எல்லாமே ஒரேடியா ரிவைஸ் பண்ண முடியும். and the exclusive thing here is it is free of cost. இதுக்கு எதுவுமே காசு கிடையாது. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லாமே இங்க பாரு. இந்த இடத்துல எல்லா ஃபார்முலாஸும் இருக்கு. ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டு அப்படியே வா. ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்படியே பின்னாடி வந்து அப்படின்னா ஹைலி கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ்னு ஒரு பார்ட் இருக்கும். இந்த ஹைலி கான்செப்சுவல் கொஸ்டின்ல ஒரு டாபிக்லயும் ரொம்ப கான்செப்சுவலா இந்த வருஷம் எக்ஸ்பெக்டடா இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு 22 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். சோ கம்மியான கொஸ்டின்ஸ் தான், பட் அது எல்லாமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். சோ இந்த பார்ட்டை நீ சால்வ் பண்ணி பாரு. அதுக்கப்புறமா அனலைசிஸ் போ. அனலைசிஸ்ல என்ன இருக்கு, இங்க எங்க இருந்து கொஸ்டின் வந்திருக்கு அதெல்லாம் இந்த அனலைசிஸ்ல கொடுத்திருப்பாங்க. அடுத்து அதே மாதிரி வேற என்ன லெசன் சொன்னா பீரியாடிக் கிளாசிபிகேஷன் சொன்னேன்.
ஸோ பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா இதுலயும் பாயிண்ட்ஸ் டு பாண்டர்ப்போ எல்லாத்தோட ட்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. இங்க பாரு, ட்ரெண்ட்ஸ், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, அப்புறமா இன்க்ரீசிங் ஆர்டர், டிக்ரீசிங் ஆர்டர், அதுல இருந்தெல்லாம் 100% கொஸ்டின் சான்சஸ் இருக்கு. ஸோ எலக்ட்ரானிக்டிவிட்டினா என்ன, அப்புறமா அதோட இது எல்லாமே ஒரே இடத்துல ரிவைஸ் பண்ண முடியும். இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் நீட். ஓகேவா, எல்லாருக்குமே டில் நீட் இது எல்லாமே ஃப்ரீ. அதே மாதிரி இப்போ பிசிக்ஸ்க்கு வா, நான் பிசிக்ஸ்க்கு ஒரு லெசன் எடுத்து காட்டுறேன். பிசிக்ஸ்ல பார், பிசிக்ஸ்ல இஃப் யூ சி ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சொன்னேன். கரெக்டா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல மைண்ட் மேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மைண்ட் மேப்ஸ் வச்சு நீ ரிவைஸ் பண்ணும்போது எல்லா கான்செப்ட்ஸும் ஒரே இடத்துல முடிஞ்சிடும். இங்க பாரு, பொட்டன்ஷியலோட எல்லா ஃபார்முலா இங்க இருக்கு. கெபாசிட்டன்ஸோட ஃபார்முலா இங்க இருக்கு. எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெபாசிட்டர்ல இருந்து வந்து டைரக்டா ஃபார்முலா மட்டுமே क्वेश्चनா கேக்குறாங்க. இந்த half எப்சிலான் பை டி எப்சிலான் பை டி அந்த क्वेश्चन அந்த ஃபார்முலா இருக்குல, இந்த ஃபார்முலாலாம் அப்படியே டைரக்டா क्वेश्चन வரும். அதே மாதிரி இங்க பார், இது எல்லாமே உனக்கான क्वेश्चंस, எல்லாமே உனக்கான ஃபார்முலாஸ். சோ இத வச்சு நீ ரிவிஷன் பண்ணலாம் தாராளமா. அதே மாதிரி இதுலயும் ஹைலி கான்செப்சுவல் क्वेश्चंस கொடுத்திருக்காங்க, இதுவும் நீ சால்வ் பண்ணிக்கோ. அதே மாதிரி இங்க நெக்ஸ்ட் பயாலஜி வா. பயாலஜிக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி இந்த இடத்துல தனியா கொடுத்திருக்காங்கல, இதுல NCERT மார்க்டு, இந்த PYQ மார்க்டு NCERT இதெல்லாம் இருக்கு. பட் பயாலஜில மட்டும் பெய்டா இருக்கு. உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்குன்னா கண்டிப்பா பயாலஜி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. சரியா, இது தவிர நிறைய பேர் இங்க இருக்கீங்க டெஸ்ட் எழுதாம இருக்கிற நிறைய பேர். கரெக்டா, சோ டெஸ்ட் எழுதாம இருக்கிற நிறைய பேருக்காக தான் இங்க இன்னொரு விஷயம் இருக்கு, பிரம்மாஸ்திரா டெஸ்ட் சீரிஸ். என்னது, பிரம்மாஸ்திரா டெஸ்ட் சீரிஸ். இந்த டெஸ்ட் சீரிஸ் 100% NCERT பேஸ்டு பேப்பரா இருக்கும், நியூ சிலபஸ் பேஸ்டா இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த பிரம்மாஸ்திரா டெஸ்ட் சீரிஸோட ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம் என்னதுன்னா, இங்க பாரு, ஆல் இன் ஒன் பிரம்மாஸ்திரா டெஸ்ட் சீரிஸ் இருக்கா. இது உள்ள போறியா, உள்ள போய் பார்த்தனா ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் மட்டும் இருக்கும். உனக்கு ஃப்ரீயா ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நான் அட்டென்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல. சரியா, ஒரு ஃப்ரீ மட்டும் பார்த்துக்கோ. அதை பார்த்துட்டு வேணும்னா நீ வாங்கிக்கோ. பிகாஸ் இந்த இடத்துல அவங்க OMR ஷீட், பிரிண்டட் ஷீட்ஸ், பிரிண்டட் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உனக்கு வீட்டுக்கே அனுப்புறாங்க. என்னது, வீட்டுக்கே அனுப்புறாங்க. OMRல உட்காந்து பிராக்டிஸ் பண்ணி நீ பிராக்டிஸ் பண்ணலாம். அப்படியே எடுத்து இந்த போன்ல ஸ்கேன் பண்ணனா உனக்கு அந்த OMR மார்க் அதுவே கொடுத்துரும். நீ உட்காந்து என்னெல்லாம் வேணாம். சரியா, சோ இந்த டெஸ்ட் சீரிஸ் ஆன்லைன்லயும் இருக்கு, அதே மாதிரி உனக்கு வீட்டுக்கும் அனுப்புறாங்க. ஒரு 4-5 டேஸ்ல வந்துரும் சொல்லி சொன்னாங்க. If you want, you just buy this test series and உட்காந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிடு. பிகாஸ் இட்ஸ் வெரி ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கு. கரெக்டா, இதுல மிச்ச எல்லா இடத்துலயும் இங்க பாரு, நெக்ஸ்ட் டே 2. இப்ப டே 2 வந்து பாரு, டே 2லயும் அதே மாதிரி பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் கொடுத்திருக்காங்க. ஏன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வேரியேஷன், என்ன வெயிட்டேஜ் அதுக்கு அந்த லெசனுக்கு பாத்தீங்கன்னா 4 இருந்து 5 கொஸ்டின் வரையும் கேட்கறாங்க மினிமம். அந்த இங்க பாரு 32 PYQs in last 5 years வந்து 32 கூட இல்ல 36. அதே மாதிரி இந்த இடத்துல பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன், எவல்யூஷன் இதெல்லாம் டே 3. அப்படியே வந்து இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃப்ரெஷர்ஸ்க்கு நல்லாவே செட் ஆகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி படி. மார்க் பயாலஜில நல்லா வரும், கெமிஸ்ட்ரியில நல்லா வரும், பிசிக்ஸ் நல்லா வரும். ஒரு டீசென்ட் மார்க், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். யாருக்கு தெரியும், நீ நல்ல மார்க் பதிலாக அதிகமான மார்க் எடுத்து மெடிக்கல் காலேஜில் போனாலும் சான்சஸ் இருக்கு. சரியா, ஐ ஹோப் எல்லாருக்குமே வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி புரிஞ்சிருக்கோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மொத்த PDF நான் குரூப்ல போஸ்ட் பண்றேன். அண்ட் இது வந்து மெமோனிட் ஆப் மூலியமா வந்து எனக்கு சொன்ன ஒரு விஷயம். எல்லாரும் கமெண்ட்ஸ்ல இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ற, நான் வந்து ஓகே எனக்கு படிக்க இந்த இது 15 டேஸ் நான் ஃபாலோ பண்ணி ஏதோ நல்ல மார்க் ஆச்சு ஸ்கோர் பண்றேன் அப்படின்னு நினைச்சேன்னா டூ இட் வித் மெமோனிட்னு சொல்லி #do it with மெமோனிட்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தட்ஸ் இட், வேற எதுவும் இல்லை. I hope you liked this video. Thank you so much. Bye bye.